Hi friends, welcome to Lifestyle Chennai. இன்னைக்கு நம்ம உளுந்த வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நல்லா வீட்லயே நல்ல சாஃப்ட்டா மொறுமொறுன்னு வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். அதே வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சுக்கோங்க. அதாவது 2 டம்ளர் உளுந்துக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தால் போதும். அப்போ தான் நமக்கு அந்த அரிசி போட்டால் தான் நல்லா கிறிஸ்பினஸ் நல்லா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து 1/2 hour நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது நல்லா இப்போ 1/2 hour ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா உளுந்தை நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட்டினாலும் உங்களுக்கு வந்து உளுந்து அதாவது வடை வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வராது. ஸோ நீங்கள் வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் பெட்டரு. ஸோ கிரைண்டரில் இப்போ நம்ம உளுந்து போட்டுட்டோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். அதாவது நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, ஜஸ்ட்டு தண்ணியை வந்து கையில் எடுத்து தெளித்து மட்டும் விடுங்க. இந்த மாதிரி தெளித்து விட்டாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி தெளித்து விட்டுக்குங்க. நிறைய தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நமக்கு நிறைய குடிக்க ஆரம்பிச்சு எண்ணெய் நிறைய இழுத்துரும். ஸோ அதால் வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்தில் நல்லா மாவை வந்து நம்ம உளுந்து ஆட்டி எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்க்குறதுக்கு கையில் இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எடுத்து திருப்பும் போது பாருங்கள் கீழெல்லாம் ஊற்றலை, நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதில் நான் வந்து வெங்காயத்தை 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து 2 கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம இஞ்சி வந்து சின்னதாக பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க இஞ்சி துண்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து 2லேருந்து 3 வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிளகு வந்து இடித்து எடுத்து வச்சுருக்க மிளகை இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுக்கலாம். மாவு இப்போ நமக்கு நல்லா கெட்டியான பதத்தில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறமே நம்ம உடனே செஞ்சிடணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி கையில் வந்து எடுத்து பால் மாதிரி உருட்டிக்குங்க. நடுவில் உங்கள் கை விரல்லையே ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான். நீங்கள் ஒரு வடைக்கும் நீங்கள் கையில் பக்கத்தில் ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு எண்ணெயில் போட வேண்டியது தான். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வெளியில் வந்து நல்லா குக்கான மாதிரி இருக்கும், அப்புறம் உள்ள மாவு வந்து அப்படியே இருக்கும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ அதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால தான் நமக்கு வந்து நல்லா உள்ளேயும் நல்லா குக் ஆகிருக்கும், வெளியும் நல்லா குக் ஆகிருக்கும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு நமக்கு. இப்போ வந்து எண்ணெயும் நமக்கு நிறைய குடிக்காது, ஏன்னா மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கிறதுனால எண்ணெயும் நமக்கு நிறைய இழுக்காது. கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது இப்போது. ஸோ இப்போ இதை ஒன்றா நம்ம வந்து நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கலர் அழகாக இருக்குது. நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோடவே இருக்கும். புஷ்ஷுன்னு நல்லா வந்து சாப்பிடும் போது நமக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா டிஷ்யூ பேப்பரில் வச்சு எடுத்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எண்ணெய் நல்லா நமக்கு அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ ஒன்றா திருப்பி விட்டு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எண்ணெய்லாம் நான் ஆக்சுவலாக வந்து என்கிட்ட வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லை, நான் வெறும் பேப்பரில் தான் வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெய்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அதாவது பக்கத்துலேயே கிண்ணம் வச்சு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இப்போ இதில் எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து கிறிஸ்பினஸோட நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.